இதில் ஒன்று சொன்னார், பிரிந்தவர்கள் இணையணும்னு விரும்புகிறாங்க, எந்த நிபந்தனையும் இல்லாமல் எந்த பொறுப்பும் இல்லாமல் இணையணும் விரும்புகிறாங்க அப்படிலாம் சொல்கிறாரு. அப்படி இருந்தும் எடப்பாடி ஏன் அந்த இணைவை தடுக்கணும்? இல்லை, அது எந்த நிபந்தனையும் இல்லை என்று சொன்னாலே அவர்களுக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது என்பதாக அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். அரசியல்வாதி எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் எங்குமே செல்ல முடியாது. அது ஒரு சபை நாகரிகத்துக்காக இரண்டு தலைவர்களை சந்திக்கிற போது நாங்கள் அரசியல் பேசிக்கொள்ளவில்லை, சும்மா தான் பேசணும்னு சொல்றாங்கல்ல, அவர்கள் அரசியல் மரியாதை நிமித்தமான சந்திப்பு. சாதாரண மக்களே, நீங்க ஒரு ஆட்டோல ஒரு கொஞ்சம் தூரம் டிராவல் ஆகி போகும்போதே பொது விஷயங்கள் வரும்போது ரெண்டு அரசியல் செய்திகள் வந்துடுது. அப்ப எல்லா மனிதனும் அரசியல் பேசி கொண்டிருக்கிற போது அரசியல் கட்சி தலைவரை சந்திக்கும் போது மரியாதை நிமித்தமாக சந்திச்சேன், அதுல அரசியலே பேசலன்னு சொல்றது எவ்வளவு அப்பட்டமான பொய்யோ அதுக்கு நிகரான பொய் தான். நிபந்தனை இல்லாமல் நான் வர்றேன், நிபந்தனை இல்லாமல் ஒரு அரசியல்வாதி இருக்க முடியுமா? இவ்வளவு நீண்ட காலமாக சட்டப்பேரவை உறுப்பினராக, அமைச்சராக, கட்சியில் ஜானகி அணி, ஜெயலலிதா அணி என்று இருந்தபோது ஜெயலலிதா அணியை வலிமையாக உருவாக்குவதற்கு பாடுபட்டு ஜெயலலிதாவை எதிர்க்கட்சி தலைவராகி, இன்னும் சொல்ல போனால் ஜெயலலிதாவையே ஒரு வலிமை மிக்க தலைவராக மாற்றியதில் செங்கோட்டையனுக்கு ஒரு பங்கு இருக்கிறது. எப்படி திருநாவுக்கரசுக்கு, KKSSருக்கு ஒரு பங்களிப்பு இருக்கிறதோ அதுபோல செங்கோட்டையனுக்கு ஒரு பெரிய பங்களிப்பு இருக்கிறது. அப்படிப்பட்ட கிங் மேக்கர் மாதிரியான வேலை திட்டங்களை அடித்தளங்களிலே செய்தவர்கள் திடீர்னு ஒண்ணுமே இல்லை, நான் நிபந்தனை இல்லாமல் வர்றேன் அப்படின்னு சொல்லும் போது அச்சப்படுகிறார். எடப்பாடி பழனிசாமி தன் நிழலை கூட நம்புவது கிடையாது. தன்னை யாரோ வேவு பார்க்கிறார்களோ என்று தன்னுடைய நிழலையே சந்தேகப்படக்கூடியவர் தான் எடப்பாடி பழனிசாமி.